கம்பெனி 2 விளையாட போகிறோம் கைஸ். நம்ம கமெண்ட்ரி ஆரச்சையும் தர போகிறாங்க. ஹாய். ஓகே, இதுதான் ஃபன். நான் இப்போ இன்ஸ்டாலே பண்ணியிருக்கேன். நான் எடுத்துனே ஈஸி ஓகேங்களா. ஏன்னா நம்ம இன்னும் நல்ல ட்ரெயின் ஆகாதனால ஈஸி கொடுக்கலாம். வச்சு பார்ப்போமா? நைட் மேர் தேவையே இல்லை. அது வந்து கொசம் தெரியும். அது கரெக்டாக இருக்காது. அந்த நைட் மேருக்கு பயமா? பொய் சொல்லாமல் சொல்லு. அதில் என்னப்பா அப்படி பயப்பட இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா இப்போ பாரு செவரில் எப்படி இருக்குன்ட்டு நார்மலாக அது உட்டை வச்சு கரெக்ட் பண்ண மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நைட் நேரம் பார்த்தா ரெட் கலரில் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பைடர் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது பெருசாக. மறுபடியும் லைட்டாக எழுதி போகும். அப்படிலாம் கிடையாது கைஸ். ஓகேங்களா. முன்னாடி நம்ம நல்லா சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் இது கொடுத்துக்கலாம் கைஸ். இல்லாட்டி சாவு வரைக்கும் அந்த கிராண்ட்பா வருவாங்க. அது வரைக்கும் இந்த கிராண்ட்பா வந்துட்டு அவங்க போயிட்டே வருவான். நம்ம அது வரைக்கும் திரும்பிட்டு இருக்கோம். ஸோ யாராவது விளையாடுறீங்க உங்களுக்கு வரவே மாட்டேங்குது கிராண்ட் 2 அப்படின்னா சென்சிட்டிவிட்டி இருந்தவங்க இருக்குல்ல, இந்த மேலே ஒரு இது இருக்கு குனிர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல கைஸ், அது நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம். அதை நீங்கள் மாற்றினாலே போதும் உங்களுக்கு நல்லா விளையாட வரும். இப்போ மொட்டை அனுப்பியிருக்கான். சொட்டையாக ஒரு கேள்வி வரணும். அந்த அதுவும் போயிது பாருங்க. கரிகாலன் மொட்டை இந்த கரிகாலன் சொட்டை இந்த கொட்டை சாரி. ஓகே கைஸ், நம்மளுக்கு லக்கியான சீட் கைஸ். வர்ற மாதிரி லக்கியான சீட் கிடச்சிருக்குது. ஓகே, நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே ஹெலிகாப்டர் கீ எடுத்துச்சு கைஸ். அதாச்சு அதான் நம்மளுக்கு ஆர்ஜி கிடைச்ச சீட்டு தான் நம்மளுக்கும் இருக்குது. அதனால் கரெக்டு கரெக்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போனால் நானே விளையாண்டு சொல்லியிருக்காரு. எப்படி நீங்கள் எடுத்துச்சா பாருங்க கிராணி பியானோ வாசிக்குது. இந்த அருமையான கேட்ச் எல்லாரும் பாருங்க. கேள்வி டன் 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 டன். இங்கே எப்படி இருக்கு போமா? சவுண்ட் ஃபுல்லாதாமா இருக்கு. இந்தா டன் அவ்வளோதான். சொன்ன கேள்வி வாசிக்கிறவங்க வயசு 10 அவ்வளோதான் போயிடுச்சு. தட்டி விளையாட போல கைஸ் கேக்குது கைஸ். டின் டின் ட்ரெயின். ஓ, நீ வாசிக்கலாம் உனக்கு தெரியுமா? சொட்ட கிவி இல்லை இப்போ நல்லா கேட்டியா? அந்த கிரானியில் மியூசிக் வரல. நானும் வாசிக்கிறேன். தெங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் அடி பார்த்துறேன். அந்த கேள்வி பாரு அந்த சைடு எங்கே போகுது அறுபடி மொழிய. ஓ காட் இவங்க வெப்பன் இருக்கு. ஆனால் வெப்பன் கீழே இல்லை. எங்கே இருக்கு? மாடியில் தெரியும். ஊருக்கு வெப்பா. ஆனால் அந்த சீடை பற்றி ஒன்றே எனக்கு தான் நல்லா தெரியும். விளையாட பயம் எனக்கு கொடுத்து வேணும். படிச்சுட்டு போட் கீ இருக்குன்னு தெரியும். அவங்க கிளட்டி துரத்திட்டு இருந்தாங்க. சீட்டுக்கெல்லாம் நான் போய் போடுறியா? சரி வாங்க எடுத்துக்கலாம் கைஸ். போயிட்டுக்கு போய் எங்கே இருக்குமா இருக்குது போட் கீ? பெருசாக பேசினேன் கைஸ். அது நம்மளுக்கு எதுக்கு கைஸ்? அதை நான் கேட்குறேனே. என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்னு சொல்லு. மஞ்சுமல் பாய்ஸ் ஷிட் யூ மொட்டையன். யூ கைஸ் நீ கொட்டை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம உயிர் பெறும் கைஸ். உயிர் 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 டன். ஏ மொட்டையா ஏ கொட்டையா டேய் வர ஊர்றா. நீங்க கிரானியந்திர வர மொட்டையா ஊர்றா ஐயோ இதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வருங்க ஐ சி யூ அப்படின்னாலும் அப்படியே கொஞ்சம் கதிகாலங்கிடுச்சுன்னா என் கை கொஞ்சம் மேலே ஸ்லிப் ஆகி மேலே போய் க்ரௌச்சு பட்ட கலங்கிருக்கும். அப்புறம் நான் போயிட்டு ஒரு இலை எடுத்து அதில் வந்துடும் மொட்டை எங்கே ஒளியுமா பாய்ஸ். அவன் அங்கே பார்த்தீங்களா ஒழுங்கிட்டு இருக்கிறான். நம்ம வந்த உடனே அங்கே பாருங்க இங்கே பாருங்க நான் அப்படியே செக்யூரிட்டி கீ எடுப்போமா? எடுக்க முடியாது. அங்கே பாருங்க அவங்க நிற்கிறான். எடுத்தேன்னா பக் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே நிற்கிறான் மண்டையன். நீங்கள் பாருங்க
அங்கே நிற்கிறானா இல்லையா? இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு ஸ்கின் டோன் அப்படி இருக்குது. சரி வாங்க வெளில போவோம். மொட்டை ஒழிஞ்சிட்டு போண்டா. ஆமாம் அது ஊருக்கே தெரியுமா? நான் பார்க்கல. நான் ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கெலட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஏய் கிளவி இங்கே இருக்கு. கிளம்ப வரா இங்கே செய்யிட்டு வருது. ஆனால் நம்ம செய்யிட்டுக்கு பயப்படாதில்ல. எவ்வளோ பயப்படுறா? ஆரம்பிச்சே பயப்படுறா. அதே ஆரம்பிச்சு போட்டு தள்ள போகிறேன். இப்போ பாரு மொட்டையோட கால் இங்கே தான் இருக்கு. மொட்டையோட பிக்சர் நான் வச்சுருக்கேன் பாருங்க. வாழை தூக்கி விட்டுறது திட்டவும் வெந்துருச்சு கொஞ்சம் லைட்டா. போயிட்டு பின்னாடி பயமாட்டுவோம். அனிமல் அந்த மான்சூர் இருந்துச்சுல அதுலேருந்து நான் குயிந்தே நான் ஓப்பன் பண்ண ஒன்றாங்கன்னு சொல்லிட்டு கீழே தானே இருந்துச்சு மான்ஸ்டர் மேலே வராதுன்னு நினச்சிட்டு நான் பெருசாக நடந்து போயிட்டேன்னா அப்புறம் பிடிச்சி வச்சிருச்சுங்க. டாக்டர் பஸ் மாதிரி இருக்குமே எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ சவுண்டு போட்டுருக்கோம். மொட்டை வரணும்னா சொட்டா வரதான் சொல்லிட்டு பெட்டிங் நான் மொட்டாடா வந்தேன்னே சொல்கிறோம். அதெல்லாம் சிட்டிங் கைஸ் நம்ப கூடாது. நம்ம எப்படி சொட்டா வரணும்? இல்லை நான் சொன்னேன் அவன் மொட்டை வர்றதுக்கு கைஸ் என்ன சொல்கிறது மொட்டை வந்ததுக்கப்புறம் நான் சொல்லலை. நான் சொன்னதுக்கப்புறம் தான் மொட்டை வந்தான். இப்போ கிரேணி வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ் இந்த குழந்தைக்கு ஃபீடு பண்ணுறதுனால இந்த கிரேணி வரல. அந்த மட்டையை மட்டும் வந்திருப்பான். ஐயோ மேலே போகும்போது திகில் இருக்கும் கைஸ். எவ்வளோ அந்த மொட்டை? ஹலோ மொட்டையா எங்கே இருக்கிற? ஒளிஞ்சு அட்டாக் பண்ணுவான் மொட்டையாண்டா பார்த்து போடா. மொட்டை எங்கேயும் இல்லை அங்கே மட்டும் வரக்கூடாது. கதி கலங்க வச்சிருவான் மொட்டை. ஹார்ட் போட்டா இருந்தா வந்துருப்பான் வந்துருக்க மாட்டான். இங்கே இருந்துருவோம் டிங் டாங் இப்படி தலையை மட்டும் அடிக்கிட்டு. அதெல்லாம் இல்லைப்பா. ஏ மொட்டை எங்கேப்பா போனா? என்ன மேலேயும் போக மாட்டான். ஒரு வேலை அவன் அங்கே பக் ஆயிடுச்சா? ஒரே ஓட்டம் ஓடிடலாமா? புரியலையே. வரல மொட்டையா வரல தெங்கேன்னு போயிடலாம். சொட்டையே வருது. மொட்டை அங்கே இருக்கிறான். நம்ம மேலே போயிடலாம். அவன் கீழே போட்டு கிட்ட போயிட்டு வந்துருக்கான் பொழுது மண்டையன். ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. வேறு இங்கே கடைக்கு தான் சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டுடுறாங்க. சரி கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் எடுக்கணும். இந்த பாட்டு போட்டு தான் கிராண்ட்பா டான்ஸ் ஆடுவான் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி. இங்கே ஒன்று இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதில் பேட் லக்கி இருக்கும். சரி பார்ப்போம் கைஸ். பேட் லக்கி போட்டு தலை கீழே க்ரோபார் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பாரு. சரி கீழே க்ரோபார் இருக்குன்றா. நம்ம இங்கே ஃபியூஸ். ஆமாம் கைஸ். ஓகே இங்கே ஃபியூஸ் இருக்கு. இங்கே ஸ்டன் கன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஸ்டன் கன் இருக்கும். எப்படிரா எடுத்து ஞாபகம் இருக்கு. இப்படி சவுண்டு கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மொட்டையும் வரும் சொட்டையும் வரும். இந்த எச்சரிக்கைலாம் பயப்பட வேணாம் கைஸ். இப்போ மொட்டை என்ன கோமா இருப்பான். என்னோட கிராணியாவே நான் சுடுறேன். மொட்டை வருவான். அவனை வந்து இப்படி ஷூட் பண்ணிடணும். ஒரு செகண்ட் ஒயிட்டு போட்டேன்டா தொப்பையிலே தொப்பையில
டேய் இந்த மொட்டை தொப்பை எவனுக்குலாம் போய் தொப்பை இருக்குன்னு சொன்னோன்னா அசிங்கம். நம்ம மூளை வளர்ச்சி இல்லாத மூளைன்றுவாங்க. உனக்கு போயிட்டு தொப்பை இருக்குன்னா. ஓகே கைஸ் இதை பாருங்க. எனக்கு என்ன அப்படின்னா இதை மூடிட்டு தான் எனக்கு கண்டு தெரியுது. ஆக்சுவலி ஐ ஃபவுண்ட் அது என்னது வெப்படிங்களா. இப்போ அந்த வெப்பனிக்கு இடத்துல நம்ம வெப்பனிக்கு எங்கே போனோம்னா குரோபார் இருக்குன்றா. தைரியமாக சொல்கிறா குரோபார் இருக்குது. அது சொன்ன மாதிரியே வெப்பன் குரோபாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு குரோபார் தான். வெப்பனுக்கு கீழே போகணும். குரோபார் எடுத்தால் இங்கே உடச்சிடலாம். ஐயா அப்படின்னு என்ன இருக்குன்னா எதிர்பார்த்த மாதிரியே போயிட்டு எடுத்தோன்னா கேஸ் சிலிண்டர் இருக்கும். போட்டஸ் மேலே போட்டஸ் இருக்குங்களா. அதுக்கு என்ன விஷயம்னா அந்த இதுக்கு தேவையில்ல நம்ம கத்துறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஸ்லைடு பண்ணுறோம் சத்தம் பண்ணும்ல. ஓகே இப்போ ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன் எடுத்துக்கிறோம். ஊருக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்துக்கு தெரிஞ்சுங்களா. இப்போ மேலே என்னடா இருக்குது. ஓகே கைஸ் ஹேண்டில் போய் தந்துச்சிருக்காங்க கைஸ். என்ன தான் தரோம் ரொம்ப துரோகம் பண்ணிட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ 10 minutes கைஸ் நம்ம ஸ்பீட் ரன்லாம் பண்ண முடியாது. இன்னும் எதுவுமே நம்மளுக்கு போட்டஸ் கொடுக்க தயார் இருக்காது. கிடைக்கும் கேசோலின் தான். ஆனால் பாவி கைஸ் நம்மளுக்கு கீழே தள்ளி விட்டுருக்கு. ஐயோ மொட்டை சட்டாதுருக்காங்க. ஐயோ உயிர் போயிடுது. ஸ்டன்கன் எடுத்து கீழே தைரியமே இறங்கணும். நடுவில் மட்டும் சும்மா ஐ see you da அப்படின்னு வந்துச்சு. don't see me da அப்படின்னு ஓடிடுறாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ டோன்ட் see me அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறோம். I leave you you leave me. சொட்டையை வர வச்சு சுட்டுலாமா இருங்க. கதை லாக் போட்டுடலாம். ஏன்னா சொட்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். லாக் போடுறா கைஸ். லாக் போட முடியல கைஸ். அது தட்டி விட்டு சொட்டை வரட்டும். அப்படியே சுட்டோன்னா மொட்டையை வந்துடுவான். I took you you saw me நான் வந்து போகிறோம் I see you you saw me ஷூட் shut your back ப்ளீஸ் வாமா நடு. மொட்டை வருவானா அதுங்காட்டி இது எடுக்கலை. முடிஞ்சு வருவா முடிச்சு விட்டுருவான். பதுங்கின்னு வருவான்டாவன். பதுங்கி மட்டும் சுத்திங்கி தான் வராம பாரு. மிஸ்டர் பான்ஸ்டன் சோமனியா அப்படின்னு ஓ காட் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா அக்குள்ள வச்சிட்டாங்க ஐஸ். அப்படியே கொஞ்சம் நாருது கைஸ். அப்போ கண்டு உள்ள போட்டுறது மேன். ஓகே நல்ல வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இது பாருங்க மொட்டை அப்படி ஸ்டெப்ஸில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்குறா. எங்கேயாச்சும் போனால் கிராஸ்ல அந்த அப்படியே காலை ஒரு சொல்லி தப்பிதோ அப்படியே மியூசிக் போட்டு நோக்கிறாங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க கைஸ். இப்போ நம்ம குயின்டேக்கு மீட் போகலாம். நம்ம சுட போகிறோம் கைஸ். இந்த சுட்டு இந்த இது குயிண்டியை இந்தியாவை போகிறோம். இந்த பிஸ்னாரி இந்த பிஸ்னாரி செத்து போடி அது செத்து போடி. வா வா எங்க இருக்கிற சீச்சி வா வாச்சி வாச்சி வர மாட்டேன். இருங்க நம்ம மறைச்சு பிடிச்சுக்கோ. இருங்க கைஸ். அது முன்னாடி உயிர் வந்துருக்காட்டி நம்ம ஷார்ட் கன்னே கச்சிச்சு இல்லை. நம்ம ஸ்டன் கன் வச்சுட்டு என்னடா பண்ணுறது. இந்த புல்லட் இன்னும் போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அந்த போண்டா ஓப்பன் பண்ணனே கீழே லெஃப்ட் திரும்பி இங்கே பிராக்ஸில் குரோபார் கிடச்சில உடச்ச ஃபாஸ்ட் பிளேக் கிடச்சிருந்தா. அப்படியா நம்ம ஸ்டெப் பண்ணிடலாம். அப்படின்னா ஸ்கேப் வடக்கன்
என்ன சொல்லியிருந்தா நான் என் கேஸில் நியூஸ் கட்டு நான் அப்புறமே சொல்கிறேன். இல்லை கைஸ், இப்போ நீங்கள் ஸ்பீட் ரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸ்பீட் ரன்ஸ் அப்படின்னாலே இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க ஏற்கனவே விளையாண்டுருப்பாங்க, அதே சீட்டை போட்டு போட்டு எடுத்து கடைசியில் இப்படி வந்துடும். இன்னொருத்தவங்க வந்து நான் இங்கே தான் எடுத்துன்னு ஒன்றா சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க இல்லை கைஸ், நான் அது வடக்கன் ஸ்பீட் ரன் அப்படி பண்ணுவாங்க. சில ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுப்பாங்க திங்ஸ். அது அவன் என்ன எஸ்கேப் முடிவு எடுத்துருக்காங்களோ அந்த எஸ்கேப்புக்கானது மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்பீட் ரன் பண்ணல நம்ம நார்மலாக எப்படி விளையாடுறோம் அந்த மாதிரி எடுத்தால் எது கிடைக்கக்கூடாதோ அதுதான் வந்து பண்ணுங்களா. சொட்டை ஃபஸ்ட்டு இருக்கு, அடுத்து மொட்டை தான். நான் மட்டும் இப்போ சொல்லலைன்னா எதுவுமே எனக்கு சில திங்ஸ் தேவையில்லாத திங்ஸ் தான் கிடைச்சிருக்கேன். எனக்கு எப்போ என்ன நீ சொல்லியிருக்கேன், நான் எப்பயும் தேடுற இடத்துல தான் தேடினேன், கிடைக்கும். அதுல என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிடைச்சிருச்சு, அவ்வளோதான். இருங்க சொட்டை ஆனால் வந்து போயிடுச்சு. ஒருவேளை இந்த சீடர்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஓனா கிடைச்சிருக்கும். சொட்டை போயிடுச்சு. சொட்டை போயிடுச்சு. இந்த மொட்டையை மண்டையை நான் சுற்றுட்டலாம். ஓகே கைஸ், ஆமாம் சொட்டையை சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் மொட்டை போட்டவனே, அதனால் அவங்க கொஞ்சம் சொட்டை கட்ட கொட்டை. கைஸ் நான் பாட்டு பாட்டேன், மொட்டைக்கும் சொட்டைக்கும். ஹாய் மொட்டை சொட்டை கட்ட கொட்டை, மொட்டை சொட்டை கட்ட கொட்டை. மொட்டை சொட்டை கட்டணும் கோட்டையில தான் நம்ம இப்போ இருக்கோம் கைஸ். இல்லை மொட்டை சொட்டை கட்டை கொட்டை, சப்பி கொட்டை கொட்டை, மொட்டை மண்டை. எப்படி கைஸ் பாட்டு நல்லா இருக்கா கைஸ்? சப்பி போட்டு தாங்க கொட்டை, சப்பி போட்டு தின்ன மாங்காய் கொட்டை. ஆமாம் கைஸ், இந்த கெயிட் என்ன பண்ணுதுன்னா மொட்டைன்னு கொடுக்காம சோறு தீந்துருச்சு போலுது. அந்த கெயிட் எவ்வளோ குண்டா இருக்குது. அந்த பாவம் குண்டு கேக் மாதிரி இருக்கு. அந்த மொட்டை பாருங்க எப்படி பல்லி மாதிரி இருக்கு. சில பேர் நிறைய பேர் ட்வின்ஸ் கேம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேர் இருப்பாங்க. ரொம்ப ஒல்லி குச்சியா இருப்பான், இன்னொருத்தவங்க வந்து நல்லா குண்டு குச்சிக்கா மாதிரி இருப்பான். அந்த மாதிரி மொட்டையும் சொட்டையும் மொட்டை சொட்டை. இது அந்த சைல்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த சொட்டையை மொட்டையை வந்து நம்ம சைடு டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இல்லாட்டி சரி நான் வந்து ப்ளீஸ் சொட்டையா டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கோம். மொட்டை இருங்க பட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கைஸ் நாங்கள் நிறைய அதிசயத்தை காட்டியிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த சிந்து போகும் நீ என்ன அதிசயம் சொல்லிட்டு சொட்டை வந்து வரும் கைஸ்ல மொட்டையை பற்றி பாடினேன். அப்புறம் என்ன சுட்டு மொட்டையை ஒட்டிருக்கோம். மொட்டை டான்ஸ் ஆடுவார் மாடியில் அந்த கிச்சன் போல. அவனுக்கு அங்கே என்ன கிடச்சிச்சு வந்து போடுமா ஹலோ அப்படின்னு சேட் கோல கிரானிஸ் ஹவுஸ் அப்படின்னு தான் பாடுவான். இல்லை ஐயோ கிளம்பி பேச்சு இருந்து சாவுறதுனே அதான் சொன்னேன்ல மொட்டை கொட்டை சப்பி போட்ட அவன் ஒளிஞ்சு வந்துருக்காங்க. அவன் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு தெரியுது கன்னு வச்சிருக்கான்ட்டு. நான் சொட்டே எந்திரிக்கங்களை வந்து இப்படி வந்து மண்டையிலே அடிச்சுட்டு போயிட்டான். சொர்ணக்கா மண்டையனே. ஆமா சும்மா இப்படி வந்து ஓடி வந்துட்டேன். அங்க போன இந்த சுவிட்ச் ஆன் பண்ணனா இல்லையானே தெரியல. என்னோட சட்டையை போறே எடுக்க போறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே வந்துருக்காங்க. அந்த சப்பி போட்ட கொட்டை गाइस सपी போட்ட கொட்டை தான் பிளான் போட்டுருச்சு गाइस. ஆமாங்க ரொம்பவே ரொம்ப நேரமா சப்பி போட்ட கொட்டை அப்படியே கைஸ் மேலே போய் டான்ஸ் ஆடிக்கிறான் அந்த நாய். கேளு கிரானிஸ் ஹவுஸ் ஐ கோ அண்ட் ஷவுட்டு அப்படிலாம் சொல்லி கொட்டையும் வரல சொட்டையும் வராதனால நம்ம என்ன பண்ணலாம்னா போய் மறுபடியும் ஒரு டைம் ஆன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொட்டை அப்படின்னு மொட்டை அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க.
கைஸ் நான் வந்து நார்மலாக யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். இப்போ ஒரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு. ஒரு அப்போ ஃபாரினில் ஏதோ ஒரு இடத்துல கேக் கட்டிங் பண்ணி கிரானி கேக் தீம் கேக்கு கைஸ். ஆமாம், இப்போலாம் வந்து எல்லாரும் வந்து கிரானி தீமிங் கேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. சரி இப்போமே கீழே புல்லட் தானே எடுக்க வந்தோம். அது இருங்க, இந்த இது எடுத்துட்டு புல்லட்டு அங்கே எடுத்துட்டு திருச்சி இங்கே வந்துருக்குன்னா போதுக்கோ எவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கணும். எவ்வளோ அந்த வெறி அந்த மொட்டை சட்டைக்கு பாருங்க. இப்போ அம்மா ரிவெஞ்ச் எடுப்போண்டா. மொட்டை ஓயே இப்போ 2 பேரும் சுட்டு பலி தீத்தாச்சு. இப்போ நம்ம லோட் பண்ணி சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இது எடுத்தோம். இங்கே கட்டிங் பெருசன் தான் கிடச்சிது. அதை சுட்டாச்சு. பீஸ் போட் கீ தான் இருக்குது. நான் மண்டா போயிட்டேன். போட் கீயை ஸ்பார்க் பிளேக் கிடச்சிது நம்மளுக்கு. கீழே ரோபார்ல இருக்குன்னு சொன்னேன். ரோபார் வச்சு உடைப்பலாம் அங்கெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்டேக் ட்ராப்ல மட்டும் சின்னாப்டாம இருப்பேன். ட்ராப்ல மட்டும்னா அடிதான் இருக்குது கைஸ். செம்ம. சரி வாங்க மாட்டிட்டு அந்த வேற என்னது கேஸோலின்னு போட் ஸ்டீரிங் இது கன்ஃபியூஸ்ல பேட்லாக்கி கன்ஃபியூஸ்ல எஸ்கேப் ஆயிடலாம். அவ்வளோதான் முடிச்சு. அதே ஸ்பீட் ரன்னே எத்தனை நிமிஷம்? 22 நிமிஷம். ஸ்பீட் ரன் கிடையாது கைஸ். ஸ்பீட் ரன்லாம் கிடையாது கைஸ். நம்மளுக்குலாம் ஸ்பீட் ரன் செட் ஆகுது. நம்ம வந்து எப்பயுமே என்னன்னா நல்லா யோசிச்சு வச்சு ஓட சொல்லியிருக்கணும் கைஸ். இங்கே போட்டுக்கு இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஐயோ கைஸ் இப்போ வந்து எங்கேயோ எடுக்கணும்னு தெரியல. பேட்லாக்கி எங்கேயோ போட்டோம். எங்கேயோ கீழே போட்டோம். ஸ்டன் கன் எடுக்கும்போது தான் பேட்லாக்கி கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஸ்டன் கன் எடுக்கும்போது தான் மாற்றிட்டோம். ஓகேங்களா, மற்றபடி எதுவும் கிடையாது. நானும் 3 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டேன். அந்த கிரானிக்கே 2 நிமிஷம் 30 செகண்ட் தான் சாவு நேரம். அது 3 நிமிஷம் வந்து சும்மா இருக்கும். கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு கைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ், குட்டி சர்ப்ரைஸ் நான் கொடுக்கணும்னு இருக்கேன். அது கொடுக்கலாம் இல்லைன்னு தெரில கைஸ். ஓகே இந்த மாதிரி கைஸ் சொட்டை கட்ட. ஐயோ எப்படிடா பார்த்தாங்க? இது கதை கலக்க பார்த்துருச்சு. கதம் நீங்களே பாருங்க. அதுக்குன்னு எந்திரிக்கா சொல்கிறேன் கைஸ். இல்லை கைஸ் பார்த்துருக்கோம், பார்க்கல. நான் எப்படி தான் நான் வந்து கண்டுபிடிச்சி ரெடியாக இருந்தேன். அந்த கேமரா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த மொட்டை என் கேமராவில் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க இப்போ கூட கேமரால தான் பாருங்க. எப்படி இப்படி பண்றா எல்லாரும் இது நம்ம வந்து கைஸ் எல்லாரும் மந்திரம் சொல்லுங்க. சொட்ட போயிரு ஏன் 5 நிமிஷம் போன் பண்ணாம. ஓ வாட் गाइस. ஓகே இப்போ வந்து நம்ம பாருங்க வியூ மாற்றி பார்த்துக்கிறோம். ஏன்னா அந்த மொட்டையை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு காமிச்சு நான் நினைக்கிறேன் கேமரா இவ்வளோ நேரம் யோசிச்சு இந்த கிராணி என்னமோ பியானோ வாட்சஸ்ல என்னமோ கூட பார்த்துட்டு இருக்கிற சாரம் கிட்ட பார்த்து திட்டு வைப்பாருங்க மொட்டையை. சரி மொட்டையும் ட்ரை பண்ணலாம். மொட்டை பக்கத்துல தான் இருக்கான். மொட்டை பக்கத்துல தான் இருக்கிறான். போட பார்த்தா என்னடா போடா மொட்டை பார்த்தா வந்து இந்த ஒர்க் ஆகாது.
ஐயோ எப்படி நிற்கிறாங்க அதை மாற்றி குடிக்கிறேன் நேரம் நிற்கிறேன்டா ரொம்ப நேரம் யோசிச்சு பாருங்க கைஸ் பார்த்துக்கலாம் ஐயோ காய்ஸ் இன்னும் கைஸ் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க 2 பேரும் இங்கே பாருங்க முதுகுச்சிச்சா என்னன்னு தெரில வரமாட்டான் கைஸ் இப்போ அந்த ட்ரிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல கைஸ் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டோம் மொட்டையன் ஆஹா இவன் அப்படி கீழே பார்த்துட்டு அங்கேருந்து ஒஞ்சிக்கிறான் நம்ம அங்கே போகிற கேப்பில் வந்து இங்கேருந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் அதனால நம்ம டே 3 வரைக்கும் கொண்டு வந்துட்டான் இப்போ கூட பாருங்க பார்த்துட்டு தான் இருக்கிறான் டே மொட்டையா பாருங்க இந்த பக்கத்துல தான் செய்யறா எங்க இருக்கான் தெரியல அந்த பாருங்க அங்க இருக்கான் மொட்டடா மொட்டைக்கு இவன் ஆடா ஆடா மொட்டடா சொல்லி சொட்ட மச்சா இல்லையா நீ சத்தியமா சொட்டை இப்ப பாத்துக்கிட்டதுனா செத்துருப்பேன் நானு நான் மந்திரம் போட்டேன் இந்த ஓம் ட்ரீம் ட்ரீம் பாருங்க மட்டைன்னு தெரியல சொட்டை மொட்டை கண்ணே போயிரு சொட்ட மூக்கே போயிரு சொட்ட சப்பி போட்டு கொட்டை போயிரு போயிரு போற எப்படி மந்திரம் போட எல்லாமே போயிருந்தா நான் மந்திரத்தோட பவர்டா டாண்டா லட் அடா ஓய் வாங்க கைஸ் கதி கலங்க மதி கலங்க வடா வாடா தீரா சூரா பீரா வடான்னு சொல்லிடுச்சு பாருங்க ராடி அதெல்லாம் லடா கூட்டிட்டு இருக்கிறேன் இப்போ சொல்கிறேன் கைஸ் அந்த பியானோ என்னமோ வாசிஸ்ல அது என்ன மியூசிக்னு நினைக்கிறேன் இப்போ கிராண்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி எனக்கு சரியா அதெல்லாம் ஒன்றுமா ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் எங்கே போட்டான் ஷார்ட் கன் அங்கே நம்ம செத்து அதே இடத்துல தான் போட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை சாத்தடம் கீழே இங்கே அந்த பெட்ரூமில் போட்டோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பெட்ரூமில் கைஸ் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்கிறேன் நீங்கள் பெட்டில் கிராண்ட் தோட்டமாக பெட்டில் உள்ள இருக்கு கூட அந்த அடியில் ஒரு குட்டி ஓட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ளே புழுது போகுது அதில் ஒழுது இல்லைம்மா அங்கே இல்லவே இல்லை இங்கே இல்லையே இன்னும் கடைசி எந்த பாட்டை ஃபிட் பண்ணோம் ஸ்பார்க் பிளக் தானே அது எங்கே இருந்தது இல்லை இடத்துல குரோபார் குரோபார் இடத்துல தான் இருக்கும் அந்த இந்த ரூம்ல நினைக்கிறேன் எஸ் டீஸ் பில் பண்ணிருக்குமா பில் பண்ணிதான் இருக்குது பில் பண்ணியாச்சு எப்பறம் அந்த கதை இப்போ சாத்துச்சு மேபி கிராண்ட் வந்து போயிருக்கும் போல நீ தானே கறி வச்சு சாத்தியா இல்லை நான் சத்தம் போடு கிராண்ட் வேகமா இருந்துச்சுன்னா கிராணி கூப்பிடு கிராணி சொல்லலாம் கிராணி வேகமாக தான் சொல்லுவாங்க மேலே இங்கே என்னமோ இருக்குடா அந்த டாப்பில் அது நம்ம தூக்கி போட்டோம்னா அது கட்டிங் பிளேயர் வந்துருச்சு ஷூட் சொட்டை தரிசனம் டேய் மொட்டை எங்கடா இருக்கிற அதுக்கிட்ட கிராணி போயிருண்டா ஆமாம் இந்த வழியாக போய் பார்ப்போம் மொட்டை எங்கே இருக்கான் ஹே மொட்டை எங்கே இருக்கு டக்குனு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன் சொட்டை தரிசனம் சொட்டை தரிசனம் சொட்டை தரிசனம் வாங்க தரிசனம் ஏய் மொட்டைக்கு தான் காது கேட்காதுல்ல அப்படி இல்லைப்பா வேஸ்ட் போட வேஸ்ட் கீழே போட வைக்கா சரிண்ணா குஞ்சிட்டு செத்து எங்கேருந்து வரான்னு தெரியலையே எங்கேருந்து வருவான்னு தெரியாது இந்த காரணம் என்ன நீ இதையும் பாரு அதுவும் பாரு ஓகே இப்போ இதுதான் சேஃப்டி காய்ஸ் டே மொட்டை நாயை இங்கே தாண்டா இருக்கிறேன் ஷூட் கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் கைஸ் நம்ம என்னென்ன ஃபிட் பண்ணல ஸ்பார்க் பிளக் எல்லாத்தையும் ஃபிட் கைஸ் அந்த போட் ஹேண்டில் கைஸ் போட் ஹேண்டில் போட் ஹேண்டில் ஃபிட் பண்ணனும் டேய் நான் கீழ வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சட்டை எங்கடா இருந்துச்சு இந்த போட்டு ஐயோ கைஸ் ரொம்ப ஒரு மாதிரி லாகிங் போட்டோன்னு நினைக்கிறேன்
கீழே எங்கேயா இருக்குது இந்த பாருங்க கை அச்சோ முட்டை வந்துட்டான் guys இப்போ நான் பேசுனேன்ல guys அது யாரோட வாய்ஸ் அப்புறம் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ஃபிட் பண்ணிட்டு மேலே வரும்போது கொஞ்சம் கதி கலங்க மதி கலங்க மொத்தம் மண்டையில அடிச்சு போடா இது யாரை நந்தர கூடாது गाइस அது என்ன போட் கீ எடுத்துட்டு வந்தா போதும்ல அது அப்படிதான் நினைக்கிறேன் போட் கீ எடுத்துட்டு வந்தா போதும் ரேணுஷா வாமா வா நம்ம முடிக்க போறேன் நான் முடிக்க போறேன் ஓகே நம்ம அவளை கூப்பிட்டுருக்கோம் இப்போ வரங்காட்டி நம்ம போயிட்டோம்னா செமன் சண்டை போடுவா அதான் இருக்கேன் வா 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 ஓகேங்களா ஐயோ வாடியே கிராண்ட்பா துரத்துறேன்டி வாடி இப்போ போலாமா ஸ்டார்டிஞ்சு மொட்டை சொட்டை எப்படி இருக்கிறாயோ ஓகே கைஸ் நம்ம இதோட முடிச்சாச்சு கேம் ரொம்ப வருஷமா அப்புறம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு ப்ளே பண்ணா இந்த இது கூட ஸ்பாயிங் அட அது வெயிட் பண்ணு கைஸ் நடாது ஈயோய் நம்ம எப்படி பண்றோமா Yes, it'll be fine. Mom, it's okay, sweetie. Granny's awesome. You're gonna have a good time. I don't want to be here. Granny's house. I don't wanna stay. I just wanna go home. I don't wanna be at Granny's house. She be creeping me out. Take me home right now. I don't wanna stay at Granny's house. I don't wanna. ஓகே இப்போ நம்ம இந்த Guys, பாட்டை நான் என்ன சொன்னேன். பார்த்துடலாம் கைஸ் ஓகேங்களா நான் சொல்லிட்டேன் ஆமாம் கைஸ் நீங்கள் யாரும் காப்பிரைட் போடாதீங்க அந்த காட்டில் இருக்கீங்களா உங்களுக்கான நான் கஷ்டப்பட்டு தேடி வச்சிருந்தேன் கைஸ் அந்த கிரானிஸ் ஹவுஸ் நிறைய பேர் பாட்டு எங்க இருக்குன்னு நிறைய பேர் தெரியும் இந்த மாதிரி கிரானி இந்த மியூசிக் அந்த ரேடியோ மோடி விளையாட போயிட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் மோடு விளையாடுறோம் ஹார்ட் மோடு ஜெயிக்க போறியா அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்கடா டான் 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 பிராக்டிஸ் மோட் போட்டேன் நம்ம கிரானிஸ் ஹவுஸ்க்கு டான் டான் பாருங்க ஹார்ட் மோட்ல டோன்ட் வெயிட் ஃபார் அஸ் அப்படிங்களா ஷிட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராக்டிஸ் மூடு கைஸ் அதில் எதுவுமே லூஸு பேர் ப்ராக்டிஸ் மூடு விளையாண்டுக்கிறான்னு கேட்டிங்கன்னா வீடு சுற்றி பார்ப்போம் கைஸ் இந்த கிராண்ட் பார்க்குறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்காகவே இருக்கு இந்த போற பாட்டை I don't wanna stay. I just wanna go home. I don't wanna be at Granny's house. She be creeping me out. Take me home right now. I don't wanna stay here. பாருங்க இங்கே கேஸ்லின் கேன் இருக்கு சும்மா எடுத்து பார்ப்போமா ஓகேங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கோளாறுலாம் பண்ணது மாதிரி தான் அதை சும்மா எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் ஒத்த ஹெல்த் ஸ்டார் செத்து மாட்டி வரலாம் எப்படி சாவுறது அந்த கீழே எது இருக்கும்ல எனக்கு ரொம்ப ஆசை அந்த சைல்டு கடி வாங்கி செத்து போயிடுறான் சைல்டு கடி வாங்கணும் அதானே ஒன்று ஆசை கடி வாங்கினா? அடி வாங்க தேவையில்லை கடி வாங்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்குன்னு சும்மா பார்ப்போம் பிரஞ்சு தான் போக முடியாது பெருத்து தான் நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இந்த பிரஞ்சு இந்த மாதிரி டோர் லாக் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஐ கச்சிச்சு இந்த சீட் கூட அவ்வளோலாம் இல்லை கைஸ் இந்த சீட் ஆமா ரொம்ப ஒரு மாதிரி அப்படிதான் சொல்லலாம் கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே வந்து டோர் லாக் எடுக்க போகிறோம் இல்லடா சொல்கிறேன் கிராணி இருக்கும்போது நம்ம டோர் லாக் யூஸ் பண்ணல இப்போ கிராணி இல்லாதப்போ சும்மா டோர் லாக் போட்டு நம்ம யூஸே பண்ண மாட்டோங்க சொல்லுங்களா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இந்த ஸ்டன்கன் சைல்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் கைஸ் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம்
சேஃப்டிக்குனா கடி தான் வாங்க போகிறோம். சைல்டுக்குன்னா அவ்வளோ பெரிய பீஸ்லாம் கிடையாது கை. அது சைல்டுன்ற காரணமாக கடிச்சா அவங்க எதுவும் ஆகாது. முன்னாடி வீரா வீரான்னு வரும். அதை சாக மாட்டோம். 100 டைம் கடி வாங்குவோம், 100 டைம் சாக மாட்டோம். 5 வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். கன் எடுக்கலாம் ட்ரை பண்ணா இது முடியுது. ஓடி வருது. ஐயோ என்ன கடிக்குது கைஸ், இது கடிக்கூடாது கைஸ். ஏதோ கொலரை இருக்கு, இது இருங்க கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அவனை போட்டுருவேன் ஒழுங்கா. கன்னு என் கன்னு, அது என் கன்னு கொடுத்துரு. நானா அச்சு மண்ணே வச்சுருவேன். ஆனால் கிராண்ட்பாவே அச்சு ஓட விட்டவன். பாரு கைஸ், பாருங்க. ஷூட் ஆக மாட்டேங்குது. ஓ ஷிட், மூஞ்சி ஐயோ அதுனா ஒரு வாய் சைஸ் எவ்வளோ பார்க்கணும்டா. ஸ்டன் பண்ண வாய முடி. உயிரோட வந்துருக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்லாக்கையும் எடுத்து போட்டு புல்லட் இறங்கி சுட்டுட்டேன். அது வந்துட்டு போனோம். சரி விடுங்க, நம்மளுக்கு லக்கு இல்லை. கண்டு போயிடுச்சு. ஓட போய் அது டோர் லக் இல்லை, இங்கே இல்லை, பின்னாடி நிறுத்த மாட்டேங்குது. தொலைச்சிட்டோம். இல்லாட்டி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது இருக்குது கைஸ், என்னென்ன படம் இந்த பிக்சர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு ஷூட்டிங் இடம் இருக்குங்க கைஸ். அங்கே மட்டும் போயிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிக்சரை நம்ம எங்கே இருக்குன்னு பார்ப்போம். தெரியும் பிக்சர் மட்டும் கண்டுபிடிச்சாலாம் போதாது, இது பண்ணணும். ஐயோ ஹெலிகாப்டரில் கொஞ்சோண்டு கேசரின் மட்டும் ஊற்றிட்டு ஆஃப் ஊற்றிட்டு ஊட்டாமல் ஹெலிகாப்டர் கீயை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஓப்பன் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டா. கைஸ் நம்மளுக்கு இன்னொரு ஆசை கைஸ், இந்த மேனுவல் இல்லாமல் விளையாடணும். இது ஹெலிகாப்டரில் போனால் என்ன ஆகும்னு எனக்கு ஒரு டவுட்டு. கவுந்து அடிச்சு விழுந்துடும். ஆனால் எப்படி மேனுவல் இல்லாமல் வந்து ஓட்ட தெரியாது நம்மளுக்கு ஹெலிகாப்டர்லாம். அதனால் கீழே விழுந்துருவோம், டெட் ஆயிடுவாங்க தெரியும். ஆனால் எப்படி தான் கேஸுக்கு கிடச்சதா இல்லை, எனக்கு கிடச்சதுப்பா. வேற டக்டு டெப்பு இல்ல அது முன்னாடி எனக்கு என்ன ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன அப்படி இல்லப்பா, ஏதோ
சின்ன வயசுல எனக்கு எதுவுமே கிடைக்காத காரணமாக நம்ம சாப்பிடுறோம். சூசைட் அட்டன். நான் சத்துரு காட்டு எனக்கு டேட்டு வந்துடுச்சு. நான் ஒவ்வொரு டெத்து மேலே எந்திரிக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம்னா என் டவுட்டை கிளியர் பண்ணீங்க. யாராச்சும் கதையை வெடிச்சிருங்க. நான் சாப்பிட போறேங்க. இந்த டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் சாப்பிட போறேங்க. வெயிட், எனக்கு ரோல் ஆக்ஷன் கேமரா. நான் சாப்பிட போறேன். எனக்கு யாருமே பிடிக்கல கைஸ். நான் சாப்பிட போறேன். என்னடா என்ன பண்ற? கேஸ்ல உன் மேல ஊத்தி கொளுத்தி சாப்பிட போறியாடா? சொல்றா போலீஸ் வந்து